ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை காலைல தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். காலைல டிஃபனுக்கு தான் ஃப்ரெண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டிஃபன் தோசை, சட்னி. என்னடா சட்னின்னு பார்த்தா என் பையனுக்கு தேங்காய் சட்னி தான் வேணும், ஒயிட் கலர் சட்னி தான் வேணும்னுவான். அவனுக்கு ஒயிட் கலர் சட்னி அரைச்சிட்டு எனக்கு வந்து தக்காளி சட்னி தான் எனக்கு பிடிக்கும். உடனே தக்காளி சட்னி ஈஸியாக பச்சையாக அரைச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு பச்சையாக அரைக்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரே வானில் வச்சு அதில் கடுகு கருவேப்பிலை எல்லோரும் மழையை தாளிச்சிட்டு ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு தாளிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் பையனுக்கு வெள்ளை சட்னி தான் வேணும், ஒயிட் சட்னி தான் வேணும்னுவான். அதான் அவனுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ண, அது காரமும் இருக்கக்கூடாது. அந்த சட்னி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட முடியும்? கருவேப்பிலெலாம் போட்டு தாளிச்சிட்டு அதிலே 2 கரண்டியை முண்டு தேங்காய் சட்னியில் ஊற்றிட்டு அதே வானலில் இந்த சட்னி தக்காளி சட்னியை போட்டு வதக்கிட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட வேண்டியதான். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு சட்னியை வதக்கி முடிச்சாச்சு. அடுத்து தோசையை ஊற்ற ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் ஒரு சின்னதாக தோசையை சுட்டி எட்டக்க வச்சுட்டு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸு தோசை சுட ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு தோசை சின்னதாக சுட்டு எட்டை தூக்கி போட்டுருவேன். ரெண்டாவது தான் நான் தோசை சுட்டேன். தோசை எப்பயும் பாத்திரம் ஊற்றி கொடுத்தா எனக்கு குட்டி குட்டி தோசை தான் வேணும்ன்ட்டான். உடனே பெரிய தோசை எடுத்து எட்டக்க வச்சுட்டு குட்டி குட்டி தோசையை அவனுக்கு ஊற்றி கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் குட்டி குட்டி தோசை அழகாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இந்த வீடியோ எடுக்கும்போது தான் சொதப்பணும்ல எனக்கு. அப்புறம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நல்லா எடுத்துகிட்டு என் பையனுக்கு குட்டி குட்டி தோசை ரெடி பண்ணி வச்சிட்டேன் குட்டி குட்டியாக. கடைசியில் என்னடா சாப்பிட்றான் பார்த்தா ஒயிட் சட்னி வேணாம், இந்த சட்னி வேணாம் சொல்லிட்டு பொடியை தொட்டு சாப்பிட்றான். அதோட காலையில் அதை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் சமைக்கணுமேன்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தா கவலை மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு 20 வெங்காயம் போட்டு நைஸாக குறன்னு அப்படியே மஞ்சள் மையாரமாக செஞ்சுக்கிட்டு இது வந்து தாளிக்கிறதுக்கு தனியாக நைஸாக அரைச்சிக்கணும். அடுத்தது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு வந்து ஒரு 3-4 பூண்டை வந்து நல்லா இடித்து நைஸாக வச்சுருக்கேன். மிக்சிலாம் போட்டால் மையாது, அதனால் கையாலே இடித்து நைஸாக அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். இது ஒரு வாசனை கொடுக்கும், ஹோட்டல் மீன் குழம்பு வாசம் மாதிரியே வரும். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு கரைச்சிக்கணும். நான் இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுவேன். எங்களுக்கு இந்த குழம்புக்கு இது கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, வெந்தயம் போட்டு தாளிக்க வேண்டியதான். என் பையன் வந்து சாப்பீஸ் கொடுமா எழுதுறதுன்னு கேட்குறான். போடா பக்கத்து வீட்டுக்கு போடா, அந்த அக்காட்ட வாங்கி எழுதுறான்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தா இங்கே கடுகெல்லாம் தாளிச்சிச்சு. ஒன்று வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, அந்த குறப்பாக அரைச்சி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கிக்கணும்.
அந்த நைஸாக இடித்து வச்ச பூண்டையும் போட்டு இது கூட வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கணும். பூண்டை இடித்து தனியாக போட்டால் அது வேறு குழம்பு, அது கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டாகிடும். அப்படி போடக்கூடாது. நம்ம எண்ணெயில் போட்டு தான் வதக்கிடணும் வெங்காயத்து கூடவே. அரைச்சி வச்ச வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போட்டு வதங்கிடுச்சு. அது தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். மீன் குழம்பு டேஸ்ட்டாக வைக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் சூப்பராலாம் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இப்படி தான் வைக்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன். அம்மா இப்படி தான் வைப்பாங்க. அம்மா ஆனால் அரைச்சிலாம் வைக்க மாட்டாங்க. அம்மா இப்போ வெங்காயம் தக்காளி நறுக்கி பூண்டுலாம் போட்டு இதே இப்படி தான் புளியை கரைச்சி ஊற்றி இந்த மாதிரி தான் வைப்பாங்க. டேஸ்ட்டாக தான் இருக்கும். நானும் டிஃப்ரெண்ட்டாக சரி எப்பயும் பார்த்தாலும் அப்படியே வச்சிட்ருக்கோமே சொல்லிட்டு இப்படி ஒரு மெத்தட் வைக்கிறேன். இதுவும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நல்லா வதங்கிச்சு பச்சை வாசம் போக. இப்போ புளியெலாம் மிளகாத்தூள்லாம் போட்டு கரைச்சி வச்சா புளியை ஊற்றிக்கலாம். இப்போ புளி நல்லா புளி மிளகாய்த்தூள்லாம் நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா கொதிக்கணும். கொதிச்சு தண்ணியை கொஞ்சம் சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கவலை மீனை வந்து அலசி வச்சுருக்கணும். அதை தண்ணி இல்லாமல் நல்லா இது பண்ணி போடணும். அப்பா எப்போ சங்கரா மீன் பையன் ஆனால் சாப்பிட மாட்டான் என் பையன் அந்த மீனையும். இருந்தாலும் பையனுக்கோசரம் சொல்லிட்டு வாங்கிட்டு வருவார். இன்றைக்கி தான் கவலை மீன் மேலே ஒரு ஆசை இருந்து டேஸ்ட்டாக இருக்கும் கவலை மீன் குழம்புன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு ஃபஸ்ட் டைம். மீன் போட்டாச்சு ஃப்ரெண்ட். கொஞ்சம் நேரம் கொதிச்சா மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீன் நல்லா வெந்துடுச்சு. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்ஸா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு, ரசம், முட்டை. பசங்க மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ரசம், முட்டை, எங்கள் மீன் குழம்பு. இவ்வளோ நேரம் சேனலை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.